6 ஏக்கர் நிலம், 10 வகை மாம்பழம், 12 பலாமரம், 1500 மரங்கள், பிரமிக்க வைக்கும் ரியல் ஹீரோவின் விவசாய பண்ணை. பல நடிகர்கள் இல்ல பிரபலங்கள் திரைப்பட உலகத்தை மட்டும் வாழ்வாதாரமா வச்சுக்கிறது கிடையாது. அந்த வகையில பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்களுக்கு பெயர் போன நடிகர் தான் நடிகர் கிஷோர். இவரு இயற்கை விவசாயமும் பண்ணிட்டு இருக்காரு. பல திரைப்பட நடிகர்கள் பிரபலங்கள் தன்னோட வாழ்க்கைய வெறும் திரைப்பட தொழில மட்டுமே கவனம் செலுத்துறது கிடையாது. பெரும்பாலானோர் வருமானத்தை அதிகரிக்க சில வேற தொழில்கள்ல முதலீடு பண்ணுவாங்க. இதுக்கு உதாரணமா ஹோட்டல்ஸ், பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட்னு பல லாபகரமான வணிகங்கள்ல பணத்தை முதலீடு பண்ணுவாங்க. ஆனா தமிழ் சினிமாவோட புகழ்பெற்ற நடிகர் கிஷோர் அவரோட வாழ்க்கையை வேறுபட்ட முறையில் அமைச்சிருக்கார். அருமையான குணச்சித்திர வேஷங்களுக்காக பிரபலமான கிஷோர் பத்திரமான நிதி முதலீடுகளை பின்பற்ற பதிலா கிராமப்புற வாழ்க்கையை தேர்வு பண்ணியிருக்கார். மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகான இயற்கை சூழல்ல 12 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டிருக்கார். இந்த நிலையில விவசாயம் மூலமா நிலையான வாழ்க்கை முறையை உருவாக்குறத நோக்கமா வச்சு அவர் வேலை பண்ணிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம இவரோட குடும்பம், குறிப்பா அவரோட 2 குழந்தைங்களும் அவர் கூட சேர்ந்து இந்த விவசாய பண்ணையில வேலை பார்க்க, இயற்கை பயிர்கள் வளர்க்க மண்ணோட தொடர்பு வச்சிருக்காங்க. கிஷோரோட இந்த பரிமாற்றம் அவருக்கு மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தினருக்கு ஒரு புதிய வாழ்க்கை அனுபவத்தை வழங்கியிருக்கிறது மாதிரி மற்றவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையை புதுப்பிக்க ஊக்கம் கொடுக்குது. கிஷோர் தன்னோட கல்லூரி காதலியான விசாலாட்சியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே இயற்கை விவசாயத்துல ஆர்வமா இருக்கிறாங்க. பெங்களூர்ல இயற்கை உணவு கொடுக்கிற பஃப்லோ பேக் கலெக்டிவ் அப்படின்ற அமைப்பை விசாலாட்சி சொந்தமா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட பண்ண வீட்டுக்கு விருந்தினர்களை வரவைக்கிறது மூலமா இயற்கை பாதுகாப்போட மதிப்பை அவங்க மேல செலுத்துவதன் மூலமா இந்த ஜோடி இயற்கை வாழ்க்கையை ஊக்குவிக்கிறாங்க. விவசாயத்துல ஆர்வத்தோட இருக்கிற அவங்களோட பண்ணை வீட்டுல குடும்பத்தினரோட புகைப்படங்கள் இணையத்துல பரவிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஊடக இணையதளத்துக்கு கொடுத்த பேட்டியில கிஷோர் தன்னோட தாத்தாவோட அவங்களோட மூதாதையர் கிராமத்துல வசிச்சப்போ சின்ன வயசுலயே விவசாயம் மேல காதல் கொண்டதா வெளிப்படுத்தினார். தன்னோட தாத்தா தனியா வயல பயிர் வச்சதை பார்த்து மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். விவசாய கலவையையும் சுற்றுச்சூழல் சமநிலையை ஏற்படுத்த ஒவ்வொரு நபருமே ஏன் இயற்கைக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற கருத்தையும் நெருக்கமா கவனிச்சு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். பெங்களூர் பக்கத்துல இருக்கிற அவரோட தோட்டத்துல இருந்து அவரோட ஒய்ஃப் பேசுறப்போ இந்த இடத்துல மண் ரொம்ப நல்ல மண் தான், இதுல பல வகையான பலாப்பழங்கள் வளர்க்கலாம், அருமையா இருக்கும், இந்த இடத்துல அதிகமா மழை தண்ணீர் சேமிக்க முடியும் அப்படின்றதுனால ரொம்ப சுலபமா இருக்கும். மொத்தமா கிட்டத்தட்ட 1500 மரம் இருக்கு. மாம்பழம், வாட்டர் ஆப்பிள், அவகேடோ, மொசாம்பி வகைகள், இப்படி நிறைய வகைகள் இருக்கு. இப்ப மாம்பழம், பலாப்பழம் அதிகமா கிடைக்கும். யானைகளும் கண்டிப்பா வந்து சில நேரத்துல பலதை உடைச்சிட்டு போயிடும். அது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா எங்க விவசாயிகள் நிலத்துக்கு போனா கொஞ்சம் கஷ்டமாயிடும். யானையை தாண்டி நிறைய சிறுத்தை, மயில்னு நிறைய வரும். எங்க கோழிங்களுக்கும் ஆபத்து தான். நைட்டு நேரத்துல தான் அதிகமா வரும். யாரும் தனியா போக மாட்டோம். இங்க வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க.